ஹலோ கைஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் பேசுவோம், அவ்வளோதான். என்னடா இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக பேசுகிறேன். ஏன்னா நான் போட்டதே ஒரு 3 வீடியோ தான். அதுக்கப்புறமே கண்டென்ட் இல்லாமல் இன்னொரு கண்டென்ட் யோசிக்காங்க. இல்லை, இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக ஒரு மைண்ட் விட் இல்லாட்டி மனசு விட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ. எனக்கு தெரியல, ரொம்ப நாள் இந்த ஒரு 28 வயசு இல்லாட்டி 20 வயசு தாண்டின பிறகு மண்டைக்குள்ள 1008 குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ என்னது, நம்ம போகிற ரூட் சரியா, இல்லாட்டி நம்ம போகிற ரூட் சரியா அப்படின்னு நிறைய விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு குழப்பமாகவே இருக்கு. ஸோ பட் இருந்தாலும் இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளால ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடமோ இல்லாட்டி ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வரலான்னு நான் யோசிக்கிறேன். ஏன் இந்த பாதை ரொம்ப நான் முக்கியமாக பேச வேண்டியது, எங்கிட்ட இருக்க நிறைய விஷயங்கள் நான் மாற்ற வேண்டியது இருக்குது. ஒன்று என்னோட மைண்ட் செட், அப்புறம் என்னோட ஹெல்த், அப்புறம் என்னோட வெல்த், அப்புறம் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயத்த நான் மாற்ற வேண்டியது இருக்குது. மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே, சக்ஸஸ் ஆகிடுவேன். ஆனால் நீ எப்போக்குள்ள சக்ஸஸ் ஆகுவ, எது உனக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறதே ஒரு விஷயமே தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நீ இவ்வளோ காசு சம்பாரிச்சிட்டா, இல்லாட்டி ஸ்டேட்டஸை நீ வளர்த்துட்டா, 4 பேர் பார்க்குறப்ப நீ ஒரு கெத்தாக இருந்துட்டா சக்ஸஸ் நினச்சிட்டேன். பட் அது ஒரு ஏஜை தாண்ட ரியலைஸ் ஆகிறப்ப, ஓகே, ஏன் நம்ம இன்னொருத்தனுக்காக வாழ்கிறோம், ஏன் இன்னொருத்தன் இல்லை நம்ம ஒரு ஃபைனான்ஸு ஸ்டேபிளாக வந்த பிறகு சக்ஸஸ்ன்னு யோசிக்கும். அதுவும் நம்ம சக்ஸஸ், ரியல் சக்ஸஸ் இல்லையே. நம்ம மனசார நம்ம அமைதியாகவும் நமக்கு செய்கிற வேலை பிடிச்சிருக்கதும், சம்டைம்ஸ் நமக்கு ஒரு எப்படி நீ நீ 10 வருஷம் செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகுவ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டா, இல்லாட்டி 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஆகிட்டா, இல்லாட்டி ஒரு 4 பேர் நல்ல பெருமையாக பேசிட்டா அப்போ தான் சக்ஸஸ். ஐயா, அப்போ ஏன் நான் இப்போயே சந்தோஷமாக இருக்க முடியலை? எனக்கு அந்த ஒரு கேள்வி ரொம்ப மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது பதிலை தேடி ஓட வேண்டியதாக இருக்குது. நீ ஏன் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது? ஏன் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுற, இல்லாட்டி பாஸ்ட்டை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லாட்டி நமக்கு தான் எப்படியா, இல்லாட்டி எல்லா ஹியூமன் பீனுக்கும் அப்படியான்னு புரியவும் மாட்டேங்குது. சம்டைம்ஸ் எதையாவது நம்ம எதையாவது ஒன்றை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இல்லாட்டி டிக்டாக் எதையாவது ஒன்றை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி, ஓகே நம்ம இப்படி செய்வோம், நம்ம இப்படி செஞ்சால் சக்ஸஸ், இல்லாட்டி நம்ம இப்படி போனால் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ அது ஒரு 1 வீக் கூட தாண்ட மாட்டேங்குது. தாண்டிச்சுன்னா அது ஃபேட் அவுட் ஆகி மறுபடியும் ஒரு லெசினஸ்க்கு வந்துடுறோம். இல்லாட்டி எதையும் செஞ்சாலும் அது எப்படி சொல்கிறது, இல்லை இன்றைக்கி வேணாம், நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம மைண்ட் செட் இப்படித்தான் ஆகியிருக்கா, இல்லாட்டி நம்மளா அப்படி ஆக்கிக்கிட்டோமா, இல்லாட்டி நம்மள இருக்க சரௌண்டிங் இப்படி ஆக்கி விட்டுருச்சான்னு ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் என்னை பற்றி மாற்ற வேண்டியது இருக்குது. நான் சில டைம்ஸ் நான் ப்ரொடக்டிவிட்டியாக இருப்பேன்னு யோசிக்கணும், செய்வேன். காலையில் ஏவில்லை நான் இருப்பேன், மெடிடேஷன் பண்ணுவேன், ஜிம்முக்கு போவேன், அப்படி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுவேன். ஆனால் பட் அது செஞ்ச பிறகு ஓரளவு அன்னைக்கு நாள் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். பட் அதையும் அடுத்த நாள் செய்கிறப்ப ஒரு லேசினஸ் வருது. இல்லை வேணாம், நாளைக்கு எனக்கு தெரியுது நீ செஞ்சால் நீ சந்தோஷமாக இருப்படா, ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறேன்? என் மைண்ட் அப்படி தான் வயராகிருக்கா. நீ தொடர்ந்து வீடியோ போட, ஏன்னா எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறது எனக்கு எப்படி சொல்கிறது, வீடியோ போட பிடிச்சிருக்கு, பட் எடிட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஏன் என் மைண்டு போல் ஒரு லேசினஸாக இருக்குது? நான் இதை நான் எப்படி மாற்றுறது? இந்த மாதிரி நிறைய கேள்வி. இந்த கேள்விகள் எனக்கு மட்டும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏன்னா ஒரு என் வயசில் இருக்க ஒரு பாய் ஒரு கேர்ளோ எல்லாத்துக்குமே இந்த கேள்வி இருக்கும். சில டைம்ஸ் நம்ம பாஸ்ட்டை நினச்சி ரொம்ப கவலைப்படுறேன். ஏன்னா மேபி நான் அந்த பாஸ்ட்டை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஸோ இது செஞ்சாமல் இருக்கலாம், இதை செஞ்சுருக்கலாம், இந்த இடத்துல நான் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தே போட ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் செய்ய நினச்சி ரிக்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கேன். பட் என் ஃப்யூச்சர் ஏன்னா என் கையில் இருக்குது, எப்படி சொல்கிறது, இங்கே இருக்குது. சரி, இப்போ நீ இப்போ இருந்து ஆரம்பித்தா கூட நீ முன்னுக்கு போயிடலாம் அப்படின்னு. ஆனால் அதையும் நான் செய்ய மாட்டேங்கிறேன் அப்படி யோசிக்கிறப்ப தான் ரொம்ப கிடக்கு. ஏன்னா இந்த கேமரா ஃபியர் இதெல்லாம் தாண்டியும் நான் இப்போ என் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஓகே இதுக்கு மேலே இல்லை, என் கையில் இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நத்திங் டு லூஸ் மைண்ட் செட் தான். ஸோ
ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போய்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் ஓகேன்னு நினைக்கிறேன். ஒரு லாங் வீடியோ தானே, பழக்கப்பட்டு பார்ப்போம். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோ வந்து A2D காப்பி மாதிரி இருக்கும். எஸ், ஆப்வியஸ்லி அது A2D காப்பி தான், நான் என்னன்னு சொல்லவே மாட்டேன். ஸோ இப்போ போடுற ஷார்ட்ஸ் வீடியோலாம் ஏதோ நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ்லையோ எதையோ ஒன்று பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி போட்டது தான். நான் எனக்குன்னு ஒரு வேர்ஷனை நான் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கான டைம் எடுக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரில. பட் நான் நிறையா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுக்கு எனக்கான வேர்ஷனை நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இருந்து இந்த ஃபீல்ட்லேயே ட்ரை பண்ணி அவங்களுக்கான ஒரு வேர்ஷனை க்ரியேட் பண்ணால் அது நான் ஜஸ்ட் சிம்பிளாக குக் பண்ணேன்னா அது நல்லாவே இருக்காது, நல்லாவும் இருக்காது, அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் பிடிக்காது. ஸோ எனக்கான வேர்ஷனை நான் க்ரியேட் பண்ணணும். எவ்ரிதிங் ஐ வாண்ட் டு ட்ரை. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய மெயின் கோலே ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக கண்டுபிடிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் ஏஐ. ஸோ எல்லாருமே பயப்படுறோம், இன்க்ளூட் நானும் கூட. ஏஐ வந்து ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணும், ஹியூமன் ஒர்க்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்கில் கூட கூகுள்லேருந்து நிறையா லே ஆஃப் வரப்போகுது அப்படின்னு. என்னது க்ரோம், ஆண்ட்ராய்டு, அப்புறம் இந்த மாதிரி நிறையா அவங்களோட சப்வேலேருந்து நிறையா லே ஆஃப் வரப்போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போகிறப்ப ஏஐட தாக்கம் அதிகரிக்குது, ஹியூமன்ட மைண்டும் நாலேஜும் ரொம்ப ரொம்ப குறையுது. பிகாஸ் எல்லாமே ஏஐ பண்ணிருச்சுன்னா ஹியூமனுக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ நான் என்ன யோசனை, இன்னும் ஃப்யூச்சரில் 2 பேர் சர்வை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்று ஏஐ உருவாக்க தெரிஞ்சவங்க, இன்னொன்று ஏஐயை கற்றுக்கிட்டு அதை வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க. ஸோ இவங்க 2 பேருமே மேபி ஈஸியாக சர்வை பண்ணலாம்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு சர்வை பண்ண இயலாமல் இல்லை, சர்வை பண்ணலாம். பிகாஸ் ஏஐயால் நிரப்ப முடியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஐயால் நேச்சுரலை க்ரியேட் பண்ண முடியும் நினைக்கிறேன். பட் அதை 10 வருஷம் ஆகுறது ஒரே நாளில், ஒரு 10 வருஷத்தில் வளர்கிற மரத்தை ஒரே நாளில் வளர்க்க முடியுமான்னு கேட்டால் டவுட். பட் அந்த மதக்கான விதையை அது கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆர்ட்டை வந்து ஏஐயால் காப்பி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் அதையே அந்த புது ஆர்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஜிப்லி ஆர்ட், நான் வந்து அது ஒரு ஜிப்லி ஆர்ட் சம்மந்தமாக ஒரு பெரிய வீடியோ, ஒரு என்னோட்டு ஸ்டைலில் நான் ஒரு புது ஸ்டைல் ட்ரை பண்ணுறேன், அந்த ஸ்டைலில் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் இப்போ இந்த வீடியோ போட்டால் எனக்கு கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் வந்து ஊருக்கு வந்ததுனால என்னோட இப்போ எல்லாமே எதுவுமே கொண்டு வரல, ஜஸ்ட் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு வீடியோ போடலன்னா எனக்கு ஒரு ஓகே வீடியோ போட்டடா சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். இட்ஸ் ஓகே. நன்றி, வணக்கம். எல்லாரும் எப்படி பார்க்க மாட்டீங்க, பார்த்தாலும் மறக்காமல் இல்லை, இது ஒரு நல்ல பியூர் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் இல்லை, கட் இருக்கும், பட் எடிட்டிங் இல்லை, கலர் கிரேடிங் இல்லை, மீம்ஸ் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, அந்த 19s வைப்புமா யூடியூப்பில் ரெட்ரோ வைப், இதுக்கு பேர் நான் இந்த ரெட்ரோ வைப்னு வைக்கிறேன். அந்த விஜய் வரதராஜன், நக்கிள்ஸ், இது மாதிரி பழைய யூடியூபர்ஸ்லாம் அப்படி தானே தொடர்ந்து உட்காந்து கேமரா, மதன் கௌரி அண்ணா, இவங்க விஜய் சித்து அண்ணாலாம் ஒரு 2017 2018 ஒரு வைப் இருக்கும். அந்த வைப் நல்லா தான் இருக்குன்னு அந்த வைப். இது எடிட்டிங்கில் பேசுறதில்ல, உனக்கு என்ன தோணுதோ அதை பேச, அதை போட்டு அதை பார்க்குறப்ப கட்டி இருப்பான், உன்னை தேடி வந்துக்கிட்டே இருப்பான், நீ நல்ல விஷயத்த மட்டும் கொடுத்தியானா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.